ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th இங்கிலீஷ்க்கான ஸ்டடி பிளானை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மொத்தம் 4 நாள் கிட்ட லீவ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் தேவைப்படாது அப்படின்றதுனால நம்ம பயோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 and 7, அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, அதாவது எல்லா குரூப் பசங்களுமே 6 and 7 என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ 6 and 7 இந்த 2 நாள்லையுமே பயோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிக்ஸும், சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியும் படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்க பிளான். ஓகேவா? இது நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும். ஓகே நான் 7 வரையும் அது படிச்சு முடிச்சிடுறேன். 8க்கு அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குமே உங்களுக்கு இங்கே ஸ்டடி பிளான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டடி பிளான்ல உங்களுக்கு ரெஸ்ட், பிரேக்கு, அந்த மாதிரி ரிவிஷன் பண்றதுக்கு, பெண்டிங் டைம் முடிக்கிறதுக்கு, கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ண, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல நம்மளுக்கு வந்து 8 அன்னைக்கு, ஓகேவா, 8 அன்னைக்கு மார்னிங் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 7. ஓகேவா? ஸோ 5 to 7 வந்து நம்ம ப்ரோஸ் பேராகிராஃப் படிச்சு முடிச்சிடுறோம். ஓகே, ஸோ இதுவரையும் படிக்கவே இல்லைனா கூட இந்த 2 hours யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரோஸ் பேராகிராஃப் படிச்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 7:30 to 9, இந்த 7:30 to 9 நம்ம என்ன பண்ண போறோம், போயம் பேராகிராஃப் படிச்சு முடிச்சிட போறோம். நெக்ஸ்ட் 9 to 9:30 வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 9:30 இருந்து 11 o'clock வந்து சப்ளிமெண்டரி பேராகிராஃப். ஓகேவா? ஸோ ஒரு டே உடைய பாதிலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, இது மூணுத்தோடைய பேராகிராஃப் நம்ம என்ன பண்றோம், படிச்சு முடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 to 12:30 இந்த பேராகிராஃப்ல நீங்க ஏதாச்சும் படிக்காம இருக்கீங்க அப்படின்னா அதோட பெண்டிங் ஒர்க் பார்க்கலாம். இல்லக்கா நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ், அதாவது இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன பண்ணலாம், சில பேருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், கிராமர் மிஸ்டேக் வரும், சில பேருக்கு எழுதி பார்த்தா தான் நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்றீங்கன்னா இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி எழுதி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:30 to 1:30 நம்ம வந்து 2 mark and 3 mark ப்ரோஸோடைய 2 mark and 3 mark படிச்சு முடிக்க போறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன, 1:30 இருந்து 3 o'clock சாலிடா 1.5 hours நம்மளுக்கு ஸ்லீப் பிளஸ் லஞ்ச். ஓகேவா? ஸோ நீங்க half an hour நீங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல, மீதி 1 hour நம்ம நல்லா போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 to 5 நம்ம என்ன பண்ண போறோம், 2 hours. ஓகேவா? ஏன்னா இதுல வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும், போயம்ல இஆர்சி இருக்கும், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய நீங்க படிக்கிறதுக்கு இருக்கும். ஸோ அதனால இதுக்கு நம்மளுக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி இதுல இருக்க 2 mark and 3 mark படிச்சு முடிச்சிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 5 to 6:30. ஸோ இந்த 5 to 6:30 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 2 mark and 3 mark தான் சப்ளிமெண்ட்ரிக்கு படிச்சு முடிக்க போறோம். ஓகேவா? சிம்பிளா முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் என்னன்னா 6:30 இருந்து 7 o'clock நம்மளுக்கு பிரேக். ஓகேவா? நெக்ஸ்ட் 7 to 9ல கிரியேட்டிவ் ரைட்டிங், அதாவது நம்மளுக்கு நிறைய மார்க்ஸ் போறதே இதுலதான். ஸோ அதை நம்ம முன்னாடியே படிச்சு வச்சுட்டா நம்மளுக்கு மார்க் போகாது இல்லையா? ஸோ அதனால இந்த நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங், ஸ்லோகன், ப்ராவர்ப்ஸ், லெட்டர் ரைட்டிங், முக்கியமா ப்ராசஸ்ன்னு ஒன்று கேட்பாங்க. இந்த லெமன் ஜூஸ் போடுறதுக்கு ஒரு ப்ராசஸ் சொல்லுங்க, ஆப்பிள் ஜூஸ் போடுறதுக்கு ஒரு ப்ராசஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த 7 to 9 யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறோம். ஸோ உங்களுக்கு கைட்லேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நெட்ல சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா டேட் 9ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 to 6:30, அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண போது 5 o'clock, நம்ம எந்திரிக்கிறதே 5 o'clock இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுல நம்ம இதுவரையும் என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அது ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்குன்னா பெண்டிங் ஒர்க் பாருங்க. இல்லை நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் 6:30 to 8:30 1 mark உடைய கிராமர் பார்ட் படிக்க போகிறோம். அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு, காம்பவுண்ட் வேர்டு, பிளண்டட் வேர்டு, கொஸ்டின் டேக், சினானிம், ஆன்டனிம், ப்ரிபோசிஷன், இடியம், மாடல் ஆக்ஸிலரி வெர்ப், ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ், ஃப்ரேசல் வெர்ப், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது எல்லாமே 12th புக் வச்சு இருக்கும். ஸோ உங்களுக்குமே அதே தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பேசிக் என்ன சொல்ற, அதாவது எக்ஸசைஸ் தான் 12th உடையது. ஓகேவா? ஸோ பேசிக் என்ன அப்படின்றதும் எக்ஸ்பிளனேஷன் நடந்திருக்கும். ஸோ அதனால அதை மறக்காம போய் பாருங்க. ஓகேவா? ஸோ அதுலேயே உங்களுக்கு இது எல்லாத்துடைய ஆன்சர்ஸுமே தெளிவாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் 8:30 to 9 இந்த டைம்ல நம்ம வந்து இவ்வளோ நேரம் படிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 9 to 11 o'clock நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், 1 mark கிராமர் பார்ட் படிச்சோம் இல்லையா? ஸோ அடுத்து 2 mark கிராமர் பார்ட் படிக்கணும்ல. ஸோ அதுக்காக 2 mark கிராமர் பார்ட்
ஓகே, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மார்க்கோட கிராமர் பார்ட் படிக்கிறோம். ஸோ 2 மார்க்ல என்னென்ன கிராமர் பார்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா நிறைய இருக்கு. அதாவது ஆக்டிவ், பாசிவ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், டைரக்ட், இன்டைரக்ட், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், கான்வர்சேஷன் எழுதுறது, மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கணும், இந்த 2 ஹார்ஸ்ல படிச்சு முடிச்சிருந்திருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 11 to 1:30 என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PYQ, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இட் மே பி எனிதிங். ஓகேவா? ரிவிஷன் கொஸ்டின் பேப்பரா இருக்கலாம், பப்ளிக் கொஸ்டின் பேப்பரா இருக்கலாம், ஆனா ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பரா இருக்கும். எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 ஆவது நம்ம என்ன பண்ணிருக்கணும், இந்த டைம்ல நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சிருந்திருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதாவது அதுல என்னென்ன கேட்டிருக்காங்களோ, ஸோ கிரியேட்டிவ் ரைட்டிங்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, நோட் மேக்கிங்ல என்ன கேட்டிருக்காங்க, ஸோ உங்களுடைய லக்கி அதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 1:32 to நம்ம என்ன பண்ணலாம், லஞ்ச். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 5 o'clock வந்து ரிவிஷன் பெண்டிங். ஓகேவா? ஸோ இந்த ரிவிஷன் பெண்டிங்ல நம்ம என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணோம், நம்ம படிச்ச பேராகிராஃப், கிராமர், கொஸ்டின் ஆன்சர், இது எல்லாத்தையும் இதுல ரிவிஷன் பண்ணிடணும். அதாவது பெண்டிங் இருக்குன்னா பெண்டிங் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து 3, 4, 5 3 ஹார்ஸ் இருக்கு நம்மளுக்கு மொத்தமா. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 to 7 நம்ம என்னன்னா எல்லா போயமோட அப்ரிசியேஷன் கொஸ்டினும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எல்லா போயமோட அப்ரிசியேஷன் கொஸ்டினும் இதுல நம்ம படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 7 to 9 வந்து நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்க ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது வந்து நம்மளுக்கு 9 o'clock முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு தூங்குறவங்களா இருந்தாலும் தூங்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடினால 8 hours ஸ்லீப் எனஃப் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு போய் தூங்கிடலாம். இல்ல எனக்கு வந்து டைம் இருக்கு, நான் படிக்கிறேன் அப்படின்னா இந்த 4 to 5, அதாவது நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 to 5 சினானிம் அண்ட் ஆன்டனிம்ஸ் நான் படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சினானிம் அண்ட் ஆன்டனிம்ஸை நீங்க முன்னாடி நாள் நைட்டே படிச்சுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. அதாவது மார்னிங் படிக்கும் போது கொஞ்சம் எஃபெக்டிவா நமக்கு அது ஞாபகம் இருக்கும் எக்ஸாம் ஹால் போற வரைக்கும். அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம 90+ எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வீடியோஸ் இருக்கு. பேராகிராஃப்க்கு வீடியோ இருக்கு, அதே மாதிரி கிராமர் பார்ட்டுக்கு வீடியோ இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாமே லைவ்லயும் போயிருக்கு. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பா இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா 90+ எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.